வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கீங்க அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. தென் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19,500 ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் 11/7/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் போட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலான இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். தென் இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இதுதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த இடத்துல உங்களோட பேர், உங்களோட ஜெண்டர் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட தகப்பன் அல்லது கணவர் பெயர் என்ன, உங்களோட வயது என்ன, பிறந்த தேதி, தேசிய இனம், மதம் என்ன, இனப்பிரிவு, அதாவது கம்யூனிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து எழுதணும். அதே மாதிரி ஜாதி சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களோட அட்ரஸ் எழுதிக்கணும். உங்களுடைய விண்ணப்பக்கூடிய பதவி என்ன, அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறத எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி என்ன, உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் அதாவது லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எழுதுங்க, இல்லைன்னா டேஷ் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் வழக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி கேட்பாங்க. இல்லைன்னா எழுதுங்க, ஆம்னு எழுதுங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, தென் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களோட பெயர், உங்களோட தகப்பன் பெயர் என்ன, அப்பா பெயர் இதுவும் எழுதிட்டு சைன் பண்ணிவிட்டு இதில் வந்து 4 இடமெல்லாம் போட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடியது உங்களுக்கு கல்வி தகுதி, அதாவது மார்க் ஷீட்டு, டிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வயது, முகவரிக்கு உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஜாதி சான்றிதழ் கம்பல்சரி. ஸோ இதனோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் கீழே சுய சான்றப்பம்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும். இது ரொம்ப முக்கியம். ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும்தான் அனுப்பணும். ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் தலைவர், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், 2வது தெரு, கணபதி நகர், எளம்பலூர் ரோடு, பெரம்பலூர் 621212 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதற்கான பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர். ஸோ தென் அதே மாதிரி நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஜென்ரல் தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் வந்து 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்பல்சரி வந்து ஃபோட்டோ ஓட்டணும், ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும்தான் அனுப்பணும். அதே மாதிரி சுய சான்றப்பம் எழுதி எல்லாத்துலேயும் சைன் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். இதுக்கு லாஸ்ட் டேட் 11/7/2025. இது கூட பார்த்தீங்கன்னா சுய விலாசம் ரூ. 50 அஞ்சல் வில்லைகள் ஒட்டப்பட்ட உரையுடன் இவ்வளவுக்கு பதிவு தகவல் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னென்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்கணும், எம்டி கவர். அந்த கவரில் ரூ. 50 போஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப்பு ஒட்டிக்கிங்க, சரிங்களா? ரூ. 50 அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாம்ப் வந்து ஒட்டிக்கிங்க. அதையும் வந்து இந்த ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் கூட நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எப்போ அப்படிங்கிறது வீட்டுக்கு அவங்க லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு எம்டி கவர் வாங்கி அந்த கவர்லேயும் வந்து போஸ்ட்டு ஸ்டாம்ப்பு வாங்கி ஒட்டிட்டு, சரிங்களா? ஸோ ரூ. 50 வில்லைகள், அஞ்சல் வில்லைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் வாங்கி அந்த போஸ்ட் கவரில் ஒட்டி அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க, அதையும் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் வந்து ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, ஸோ இதில் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் இதனையும் ஜெராக்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட் டேட் 11/7 அதுக்குள்ளே வந்து அனுப்பிச்சிக்கணும். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.